135வது வருடத்துல யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டு தப்பி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. 130வது வருஷத்துல ஹட்சியன் நகரத்தின் இடுபாடுகளை பார்வையிட்டு அவற்றை மீண்டும் கட்டுவதா உறுதியளித்தார். யூதர்கள் அவர் பெயரை ஏலியா கெபிட்டோலினான்னு மாத்துறாங்க. பிரதான கோவில வியாழனுக்கு அர்ப்பணிக்க விரும்புறது கிளர்ச்சியாளர்களுக்கு பிடிக்கல. அவங்க கிளர்ச்சியை தொடங்கி 2 வருஷத்துக்கு சுதந்திர அரச அமைக்கிறாங்க. அவங்களோட எழுச்சியை அடக்க ஹட்சியன் ஒரு பெரிய இராணுவத்தை கூட்டினார். இது பார்கோக்பா கிளர்ச்சின்னு அழைக்கப்படுது. யூதமேசியான்னு பலரால பார்க்கப்பட்ட தளபதி சைமன் பார்கோக்பாவோட பெயரால அழைக்கப்படுது. இது கிளர்ச்சியாளர்கள் பெட்டார் கோட்டையில கடைசியா நிக்கிறாங்க. ஆனா அவங்க இறுதியா மூழ்கடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. சண்டையில 500,000 பேர் இறந்துடுறாங்க. ஹட்சியன் பின்னர் யூத மதத்தை சட்டவிரோதம்னு அறிவிக்கிறார். தோரா சட்டத்தை தடை செஞ்சு புனித சுருளை எரிக்கிறாங்க. யூதர்கள் ஏலியா கெபிட்டோலினாவுக்குள்ள நுழைகிறத தடை செஞ்சு யூதேயா மாகாணத்திற்கு சிரியா பாலஸ்தீனான்னு பெயர் வைக்கிறாரு அவர். பல யூதர்கள் அடிமைகளா வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த நிகழ்வு பெரும்பாலும் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் உலகம் முழுவதும் உள்ள யூதர்களோட பரவல் அல்லது புலம்பெயர்ந்தவர்களோட தொடக்கமாக கருதப்படுது. இது 1948 நவீன இஸ்ரேல் கட்டமைக்கப்படுற வர இடைக்காலம் முழுவதும் அவர்களோட நிலைமைய துல்லியமா உலகுக்கு எடுத்து காட்டுது. நன்றி. ஜெய் ஹிந்த்.